இன்றைக்கி ஒரு சூப்பரான கொண்டக்கடலை குருமா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. சப்பாத்திக்கு மட்டும் இல்லை, இடியாப்பம், ஆப்பம், இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கிக்கங்க. ஒரு 2 பெரிய தக்காளி பழமாக அரைச்சிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ தக்காளி விழுது நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் கொண்டக்கடலையே உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். நம்ம வேக வச்ச தண்ணியோடயே சேர்த்துக்குங்க. அதுக்கிடையில் நம்ம தேங்காய் அரைச்சிக்குவோம். 1/2 கப்பு தேங்காய், 1/2 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 5, 6 முந்திரி பருப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கங்க. அரைச்ச விழுத குருமாவில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. மேலாப்பில் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான குருமா ரெடி.